வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல வந்து நம்ம iPhone 15 வந்து லான்ச் பண்ண போறாங்க. செப்டம்பர் 12th வந்து Wonderlust அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈவென்ட்க்கு வந்து பேர் வச்சிருக்காங்க. ஒரு வருஷமும் அவங்க மாடலை லான்ச் பண்றதே திருவிழாவா செலிப்ரேட் பண்ணி லான்ச் பண்ற ஒரே கம்பெனி கண்டிப்பா ஐபோன் அப்படின்னு தான் சொல்லணும். உலகத்துல வேற எந்த போனுக்குமே இல்லாத ஐப் வந்து ஐபோனுக்கு இருக்கு. ஒரு தடவை லான்ச் பண்ணும்போதும் லைன்ல நின்று, இப்ப நம்ம ஊர்ல எப்படி ரேஷன் கடையில வந்து லைன்ல நின்று வாங்குறாங்களோ அது மாதிரி லைன்ல நின்று உலகம் ஃபுல்லா ஐபோன் வாங்குறவங்க இருக்க தான் செய்றாங்க. அந்த ஈவெண்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். அதே நேரத்தில் அந்த ஈவெண்ட்டை நீங்க எப்படி பார்க்கலாம், போன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத டீடைலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு போனை வந்து 5 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ட்ரெண்ட் எப்படி ஆயிட்டு இருக்குன்னா, ஒரு வருஷமும் அடுத்தடுத்த மாடல் லான்ச் பண்ணுவாங்க. நம்ம போய் பழைய மொபைலை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது மாடல் வாங்கிடுவோம். இதை வந்து ஒரு வழக்கமா வச்சுக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது போன வருஷம் வந்து iPhone 14 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த செப்டம்பர்ல பாத்தீங்கன்னா iPhone 15 வந்து லான்ச் பண்ண போறதா சொல்றாங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு பேர் வந்து Wonderlust அப்படின்னு வச்சிருக்காங்க. இதுல வந்து நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, iPhone 15, iPhone 15 Plus, iPhone 15 Pro, iPhone 15 Pro Max இந்த 4 மாடல் வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த வருஷமும் மினி மாடல்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து கேமரா பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 கேமரா போதும், நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து iPhone 15 இல்லைனா iPhone 15 ப்ளஸ்ங்கிறது வந்து சைஸ் பெருசாக இருக்கும். எனக்கு வந்து ப்ரோ மோட் வேணும், இன்னொரு லென்ஸ் அடிஷ்னலாக வேணும், லிடார் சென்சார் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரோ எடுத்துக்கலாம். 15 Pro இல்லைனா 15 Pro Max. ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ என்னென்ன புதுமையை கொண்டு வந்திருக்காங்க, ஒரு மாடல் லான்ச் பண்ணும்போது அதில் ஏதாவது ஒன்று புதுசாக இருக்கணும் அப்படின்னு யோசிப்போம். இப்போ 13க்கும் 14க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த சேட்டலைட் ஆப்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தாங்க. 12க்கும் 13க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது கேமரா லென்ஸ் வந்து கொஞ்சம் மாற்றி கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி ஒரு தடவையும் வந்து ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்படி இந்த தடவை வரப்போகிற சேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து சுவாரஸ்யமான ஒரு சேஞ்சாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதோட அப்பியரன்ஸ்லேருந்து வருவாங்க. அப்பியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11 வரைக்கும் ஐபோன் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு, கர்வ்ட் எட்ஜஸோட இருந்துச்சு. அதுக்கப்புறம் 12 இருந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட் எட்ஜஸ் கொடுத்துட்டாங்க. ஃபோன் எல்லாமே வந்து 12, 13, 14 மூணுமே வந்து பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். மைன்யூட் சேஞ்சஸ் தான் இருக்கும். லென்ஸ் மாதிரி இருக்கும், பட்டன் கொஞ்சம் கீழே போயிருக்கும், மேலே போயிருக்கும், அது மாதிரி சேஞ்சஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோடைய அப்பியரன்ஸும் iPhone 15 சீரிஸோட அப்பியரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும்ட்டு இது வரைக்கும் அந்த லீக்ஸ்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அப்பியரன்ஸில் மிகப்பெரிய மாற்றம் இருக்காது. ஆனால் உங்களுக்கு வந்து அதோடைய குவாலிட்டியில் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ iPhone Pro சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பாடி கொடுத்துருந்தாங்க. இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து டைட்டானியம் பாடியோட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைட்டானியம் அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியில் ஜாஸ்தியான ஒரு குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலாக மெட்டாலிக் ஃபினிஷ் இல்லைனா மெட்டல் பாடி வர ஃபோன்ஸ்லாம் வந்து ஒரு 3 ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டைட்டானியம் யூஸ் பண்ணுவாங்க. iPhone 15ல நீங்கள் வந்து டைட்டானியம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்சா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஐஃபோன் மாடல்ஸே வந்து அவ்வளோ சீக்கிரம் கீழே போட்டால் உடையாது, ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்களுக்கு வந்து ரிலேபிளாக இருக்கும். ஒரு 5 வருஷம் நீங்கள் தட்டுன்னு தட்டலாம், ஃபோன் வந்து தாங்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்போ டைட்டானியம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க போகுது, அவ்வளோதான். ஆனால் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சேஞ்ச் வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்குற சேஞ்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் மட்டும் இல்லை, ஐஃபோன் யூஸ் பண்ணுற ஒருத்தங்களுமே வந்து அந்த சேஞ்ச் எதிர்பார்க்குறாங்க. USB-C டைப்போட வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போதைக்கு ஒரு லீக்காக தான் இருக்குது. பட் இது கன்ஃபார்மாக தெரியணும் அப்படின்னா நம்ம செப்டம்பர் 12 வரைக்கும் வெயிட் பண்ணணும். USB-C வந்து ஐஃபோனில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எங்கே போனாலும் உங்கள் ஐஃபோன் சார்ஜரை எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம ஐஃபோன் யூசர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளியே போகிறாங்க, ஊருக்கு போகிறாங்க, எங்கேயாவது ட்ரிப் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா ஐஃபோன் சார்ஜர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஐஃபோனோட அந்த லைட்னிங் கேபிள் பின் இருக்கு இல்லைங்களா, அது போட்டால் மட்டும்தான் சார்ஜ் ஏறும். அண்ட் உங்களுக்கு வந்து எப்போவுமே நம்ம வந்து தனியாக இருக்கிற மாதிரியே தெரியும் ஐஃபோன் யூசர்ஸ் எல்லாம். இப்போ வந்து iPhone 15ல USB-C டைப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. iPhone 15 வந்து C டைப் மாத்திரனால லேட்டஸ்ட் ஏர்பாட் ப்ரோ பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து C டைப்பில் தான் வரப்போகுது. ஸோ புதுசாக ஃபோன் வாங்குறவங்க, புதுசாக ஏர்பாட்ஸ் வாங்குறவங்க எல்லாருமே வந்து இனிமேல் C டைப்பை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் ஐஃபோனும் யூஸ் பண்ணுறீங்க, ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 சார்ஜர் எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. ஒரே சார்ஜர், யூனிவர்சல் சார்ஜர், USB-C டைப்பை எடுத்துகிட்டு போகலாம் 15ல USB-C வந்துச்சுன்னா. மற்றபடி ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம். ஐஃபோனோட ப்ராசஸர் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா ஃபாஸ்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். A17 பயோனிக் சிப்போட வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் இப்போ கண்டுபிடிச்ச ஃபோன்ஸ்லேயே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டான ஃபோன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா iPhone 14 Pro அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து iPhone 15 இருக்க போது அடுத்த வெர்ஷன் A17 பயோனிக் சிப்போட வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் iPhone 15 சீரிஸோட வேற என்னென்ன லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Watch 9 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. Watch 9ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய சாஃப்ட்வேர் அப்கிரேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஒரு சென்சார் பட்டன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. iPhone 15 சீரிஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
அடிஷ்னல் பட்டன் ஒன்று கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. டாஸ்க் பட்டன் ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் உண்மையா பொய்யா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. யூஸ்வலாக ஒரு ஐஃபோன் லான்ச் ஈவெண்ட் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க வந்து ஃபீச்சர்ஸ்லாம் ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுருப்பாங்க. பட் இந்த தடவை வந்து அந்த அளவுக்கு சீன்லாம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களே வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து லீக் அவுட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு தெரியுது, ஓகே இந்த தடவை வந்து டைட்டானியம் பாடி வரப்போகுது, USB-C டைப் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோ லைட்டிங்கில் எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரோவைசேஷன்ஸ் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் சினிமேட்டிக் வியூ வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிறதுலே பெஸ்ட் ஃபோன் அப்படின்னா ஐஃபோன் தான் சொல்லணும். ஸோ அதை பற்றியெல்லாம் நம்மளுக்கு கவலையே இல்லை. நம்மளுக்கு வந்து எது நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அப்பியரன்ஸ் என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டைட்டானியம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பெருசாக கலர்ஸ் எதுவும் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் வருத்தமான விஷயம். ஏன்னா iPhone 14 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரே கலரில் வந்தது, ஒயிட் கலரில் வந்தது, ஒரு மங்கலான ஒரு கலரில் தான் தராங்க. ஏன் அப்படின்னு தெரியல. எப்படி நம்ம ஃபோன் வாங்கினோன்னே கண்டிப்பாக கேஸ் போட்டுருவோம். அதனால நீங்கள் வந்து யூஸ்வலாக ஒரு ஒயிட்டோ இல்லை பிளாக்கோ இல்லை ப்ளூவோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக வந்து டீசரில் பார்த்தீங்கன்னா iPhone 15 வந்து ப்ளூ கலர் தான் காமிச்சிருக்காங்க. ஒரு ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் iPhone 15 இருக்குது அப்படின்னு தான் காமிச்சிருக்காங்க. ஸோ கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் iPhone 14ல் என்ன கலர்ஸ் வந்துச்சோ அதே கலர்ஸ் தான் இருக்கும். iPhone 15 லான்ச் ஆகும்போது இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிவர்ஸ் சார்ஜிங் எடுத்துக்கலாம். இப்போ ரிவர்ஸ் சார்ஜிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். இப்போ உங்களுக்கு சார்ஜர் இல்லை, நீங்கள் எங்கேயாவது வந்து ஒரு ரிமோட் ஏரியாவில் இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்கள் ஏர்பாட்ஸோ இல்லைனா உங்களோட ஆப்பிள் வாட்சோ நீங்கள் வந்து ஃபோன்லேருந்து ரிவர்ஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து ஐஃபோன் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுறாங்க, பட் ரிவர்ஸ் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேறாங்க. அது ஒரு சின்ன ட்வீக்காக தான் இருக்கும். அந்த ட்வீக் வந்து iPhone 15 சீரீஸில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய சார்ஜிங் கேப்பபிலிட்டி. இப்போ வர ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லாம் வந்து 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர், 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போனால் நல்லாயிருக்கும். ஐஃபோன் யூஸ்வலாக வந்து 0 to 30 பார்த்தீங்கன்னா செம ஸ்பீடாக ஏறிடும். 30 to 50 வந்து ஆவரேஜாக ஏறும். 50 to 70 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக ஏறும். 80க்கு மேலே ஏறுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இது எதுக்கு அப்படின்னு கேட்டால் பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து ஜாஸ்தி பண்ணுறதுக்கு, லைஃப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு மெசேஜ் வரும். 80% அப்புறம் மெதுவாக ஏறுது அப்படின்ட்டு. அதை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து இப்போல்லாம் பேட்டரி பர்சன்டேஜ், அந்த பேட்டரி ஹெல்த் அப்படிங்கிற செக்ஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ தான் நல்லா யூஸ் பண்ணாலும், எவ்வளோ தான் ஐஃபோன் சார்ஜர் மட்டுமே யூஸ் பண்ணாலும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்லோவாக ஒரு 89% இல்லைனா 90% அப்படின்னு வந்துடுது. ஸோ பேட்டரி ஹெல்த் கம்மியாகும் போது ஃபோனோட வேல்யூவும் கம்மியாகுது. ஸோ பேட்டரி ஹெல்த்தை வந்து இவங்க கொஞ்சம் டெவலப் பண்ணி ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணாலும் மாறாத அளவுக்கு இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கேமராவில் வந்து 48 மெகா பிக்சல் லென்ஸோட வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கே தெரியும் மோஸ்ட் ஆஃப் த ஐஃபோன் மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் தான். பட் மெகா பிக்சலுக்கும் கிளாரிட்டிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறது தான் ஐஃபோன். ஏன்னா உங்களுக்கு வந்து 12 மெகா பிக்சலில் நீங்கள் வந்து எடுத்தாலும் கிளாரிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து 120 மெகா பிக்சல்னா 108 மெகா பிக்சல் நீங்கள் எடுத்தாலும் அந்த கிளாரிட்டி வந்து மேட்ச் பண்ண முடியாது ஐஃபோனோட கிளாரிட்டியில். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை, எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. அவங்க வந்து நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா டைனமிக் ஐலைன் கட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கட் அவுட்டோட வரும். விஷுவல்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயே நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, ஸோ செப்டம்பர் 12 ஐஃபோன் லான்ச் ஆக போது. இந்த ஈவெண்ட்டுக்கு ஒண்டர்லஸ்ட்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டை நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் வாங்கணும். ஏன்னா அந்த ஈவெண்ட்டில் வந்து ஃபோனை ரிவீல் பண்ணும்போதே அவங்க சொல்லுவாங்க இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, இது இப்படி ஆகும், இந்த கேமரா இப்படி இருக்குது, இந்த ஃபோனில் சவுண்ட் இப்படி வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னா, உங்கள் வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் வந்து ஆப்பிள் டிவியில் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் ஆப்பிளில் போய் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற செக்ஷனில் போனீங்கன்னா அதுலேயும் தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஆப்பிள் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிவைசஸ் லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஓவரால் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி உங்களை மாதிரியே நானும் வந்து iPhone 15க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரைஸஸ் வந்து எப்படியும் வந்து கண்டிப்பாக iPhone 14 எவ்வளோ இருக்கோ அதை விட ஒரு 10,000 வந்து ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் நீங்கள் வந்து இதில் ஏதாவது ஆஃபர்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ஃபெஸ்டிவல் சீசன் வந்துடும். ஃபெஸ்டிவல் சீசனில் வந்து ஆஃபர்ஸோட கேஷ்பேக்கோட நீங்கள் வாங்கிக்கலாம். அதான் வந்து யூஸ்வலான ஒரு பேட்டர்னாக இருக்குது. நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லையுமே iPhone 15 லான்ச் ஆர்டர்னே iPhone 15 சீரிஸில் இருக்கிற எல்லா மாடல்ஸுமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்இன் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from DK.